ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஊருக்கு போகணும் அப்படின்னாலே பயங்கர குஷி ஆகிடும். 1 வீக் முன்னாடியிலேருந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகும். என்ன ரீசன் தானே பார்க்குறீங்க, என்னோட சைடும் சரி ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி 2 ரிலேஷனுமே வெளி ஊரில் தான் இருக்காங்க. கோயம்புத்தூரில் நமக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு யாரும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். பட் அதுவுமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போய் கலந்துக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எல்லா ரிலேஷனுமே நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் கார் வாங்கி 2 மாதம் இருக்கும். வீட்டில் கோயிலில் பூஜை போடாமல் இருந்தது, வீட்டில் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லாங் டிரைவ்லாம் போகணும் அப்படின்னா இங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்போம். ஸோ அதே மாதிரி கோயிலில் வேல் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். சுவாமி கிட்ட வேலை வாங்கி ஒரு 7 நாள் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா காருக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு ரிசப்ஷன் போகிறதுக்கு மணி ஒரு 10 மணி கிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டு பக்கத்துலேயே தான் சின்ன நாத்தனார் வீடு இருக்குது. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஊரில் சாமி கும்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. நோம்பி சாட்டியிருந்தாங்க. ஸோ மாரியம்மன் அவங்களையும் போய் சாமி கும்பிட்டுட்டு நாத்தனார் பொண்ணு க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அதெல்லாம் செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணோம். காலையில் ஒரு 8:30 வரைக்கும் முகூர்த்தம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முகூர்த்தம் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டோம். ஏன்னா நாத்தனார் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. நாத்தனார் பொண்ணு சூப்பராக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நிற்கிறது நாத்தனார் தான். அவங்க வள்ளி கும்மியில் கலந்துருக்காங்க. ஸோ ஈவினிங் போல் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதுனால ஒரு ப்ரோக்ராம் 7 மணி கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் வரும்போது மணி 12:30 1 மணி கிட்ட இருக்கும்.